喵喵叫，呀呀呀，喵。எனக்கு டெஃபினட்டா தெரியும் நீங்க எல்லாரும் அதை ஃபாலோ பண்ண மாட்டீங்க. வணக்கம் தோழர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ரியாக்ஷன் வீடியோ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி ரியாக்ஷன் வீடியோ பண்ணுறவங்கள பார்த்து ரியாக்ட் பண்ணி ரியாக்ஷன் வீடியோ பண்ணுறதை கற்றுக்க போகிறோம். வேர்த்து ஊற்ற ஆரம்பிச்சிச்சு. வீடியோ முடிக்கிட்டு உள்ள குளிச்சிடலாம் போல. ஃபஸ்ட்டு யார் வீடியோலேருந்து ஆரம்பிப்போம்? வேறு யார்? நம்ம ஆட்டோக்கார தம்பி. சொல்லையா சொன்னேன். நம்ம ஆட்டோக்கார தம்பி ஜேகே அவர் தான். இப்போ லேட்டஸ்ட்டாக அவர் எதுவும் ரீல்ஸ் ரியாக்ஷன் அந்த மாதிரி எதுவும் போடல. ஸோ அதனால் ஓல்டஸ்ட்டு கொடுத்துக்குவோம். ஓல்டஸ்ட்டு கொடுத்தனாக்கா டிக்டாக் டோய், அதுவும் ரீல்ஸ் ரியாக்ஷன் அந்த மாதிரி டைப்பில் தான் வரும். என்ன அது செத்து போச்சு, இது உசுரோட இருக்குது, அவ்வளோதான். ஓப்பன் பண்ணாக்கா இதை மாட்டலையா? ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். கரெக்டாக சொன்னேன்னா ஹாய் ஹலோ எல்லாம். அதாவது ஸ்டார்டிங்கில் ஒரு ரீல்ஸ் எடுத்து வச்சுட்டு அதேமாதிரி இன்ட்ரோ ஒன்று உருவாக்கிடணும். புரிந்து கொண்டேன். அடுத்து என்ன பண்ணணும்? டிக்டாக் டாக். ஓ, சீரியஸுக்கு ஒரு பேர் ஒன்று வைக்கணுமா? நம்ம என்ன வைக்கலாம்? ஏற்கனவே யோசிச்சிட்டேன், கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி நடிக்கிறேன், விடுங்க. நம்மளோட சீரீஸுக்கு என்ன பேர் வைக்கிறோன்னாக்கா ரேண்டம் ரீல்ஸ் ரியாக்ஷன் RRR. ஒரு வாட்டி காட்டுவீங்களா மேம் சார்? RRR எபிசோடு 1 அடுத்த வீடியோ. ஓகே, சீரீஸுக்கு ஒரு பேர் வச்சாச்சு. அப்புறம் லவ் பண்றியா? ஆமா. லவ் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணுவ? கமெண்ட்ஸ். உண்மையான லவ் பண்ணி பேரானு தான் தெரியும். கதை புரியும். ஒரு ரீல்ஸ் எடுத்து வச்சு சைடில் போட்டு மேலே நம்ம அந்த மூலையில் இப்படி வச்சுக்கிட்டு ஃபேஸ் ரியாக்ஷன் எதனா ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கும் மீமுக்கும் சிங்க் பண்ணுற மாதிரி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு அந்த ரீலோட கமெண்ட் செக்ஷன் எடுத்து ஓப்பன் பண்ணணும். அந்த ரீலில் ஃபஸ்ட்டு இருக்க கமெண்ட்டை படிக்கணும். அப்புறம் அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணும். புரிந்து கொண்டேன். நெக்ஸ்ட்டு நோ கேப்ஷன். கேப்ஷனில் இருக்கிறதையும் படிக்கணும். கமெண்ட்ஸ். அதே கமெண்ட்ஸ் டிசேபிள்டா. ஓகே. அப்புறம் இந்த வீடியோவில் நான் ரியாக்ட் பண்ணுறவங்க யாரையும் நான் ரியலாக ஜட்ஜெலாம் பண்ணல. ஜஸ்ட்டு ரேண்டமாக எதனா ஒன்று உட்காந்து வளரிட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஆமாம் சார். போதும் ஜேகே நண்பர்கிட்ட கறந்தது போதும். நெக்ஸ்ட் யார்? ஃபோனே ஹீட் ஆகி கேமரா ஆஃப் ஆயிடுச்சு. ஒரு ஃபோன் இஸ் டூ ஹாட். அடுத்து யார்? நெக்ஸ்ட் யூடியூப். அவரை எதனா போட்டிருக்காரான்னு பார்க்கலாம். யூடியூப் செத்து போடலையா? ஓல்டஸ்ட்டுன்னு கொடுத்தாக்கா மோஸ்ட் ஆஃப் பீப்புளோட ரெண்டாவது வீடியோ ரியாக்ஷன் வீடியோவாக தான் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் ரெண்டு பேரை பார்த்துட்டு எல்லாத்துன்றான் பாரு. ஓகே, இவரும் டிக்டாக் தான். இல்லை, மாஜி போய்டும் இந்த வீடியோவில். எதுவும் மாஜி ஸ்க்ரோலுக்கு போய்டும். ஸோ இந்த வீடியோவோட கான்செப்ட் என்னென்னா ஸ்க்ரோலிங் மோஜ் அன்டில் ஐ லேஃப். ஒன்றும் இல்லை, மோஜை நம்ம ஸ்க்ரோல் பண்ண போகிறோம், மோஜ் வீடியோஸாக பார்க்க போகிறோம். எப்போ நான் சிரிக்கிறேனோ அப்போ இந்த வீடியோ முடிஞ்சிடும். பட் எனக்கு 3 லைவ்ஸ் இருக்குது. ஏன்னா என்னை நம்ப முடியாது, நான் கண்டதுக்கெல்லாம் சிரிக்கிறேன். ப்ரோ இஸ் லிட்ரலி மீ. ஓகே, எனக்கு 3 லைவ்ஸ் இருக்குது. ஏன்னா என்னை நம்ப முடியாது, நான் கண்டதுக்கெல்லாம் சிரிக்கிறேன். இதயம் கொடுத்துடணும். ஒரு 3 ஆட்டு கொடுத்துட்டு அப்புறம் ப்ரோ. ஸோ 3 லைவ்ஸ் இருக்குது நமக்கு. டோன்ட் வரி. இது ஆக்சுவலாக ஒரு மோஜ் ரிவ்யூன்னு சொல்லலாம், ட்ரை நாட் டு லாஃப்னு சொல்லலாம். ப்ரோ வாஸ் ஃப்ளெக்ஸிங் இஸ் பிரைன். என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்பா. வாயா நீ. எதுவும் பேசக்கூடாது, வெறும் மீன் மட்டும் போடணும். நெக்ஸ்ட்டு என்னங்க பசிக்குது சமைக்க சொன்னீங்கன்னு துரித வச்சிட்டு இருக்க? சமையலுக்கு தாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சமையல் ரெடி பண்ணிட்டியா? அதுவே சமையல் பண்ண வேண்டியதானே? இங்க என்ன பண்ற? எல்லா காய்கறியும் அழுக்கா இருந்துச்சுங்க, அதான் சர்ஃப் எக்ஸல் போட்டு. பேசாமல் ஸ்க்ரோலிங் மாஜுக்குன்னு பதிலாக ட்ரை நாட் டு லாஃப் மைக் செட் எடிஷன்னு போட்டிருக்கலாம். பேசுகிறத சிம்பிளாக பேசணும். 4 வார்த்தை இல்லை 5 வார்த்தை, அதை மட்டும்தான் பேசணும். நெக்ஸ்ட்டு அனதர் ஸ்ரீராம்னா வீடியோ. அம்மா சனிய தனி கொடுத்தோம் போனாலும் சும்மா இருக்கணும். உடம்பு சரியில்லையா? இதெல்லாம் உயிரோட இருக்குன்னு யாரு கேட்டா? 10,000மா? 10,000மா? எதுக்கு 10,000? ட்ரீட்மெண்ட் செலவுக்கு. அக்கம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அங்க போய் சேர்த்து விடு. நீங்க அங்கேயே போய் அட்மிட் ஆயிக்கோங்க. அத்தை
சரி சரி சிரிப்பு வருதில்ல சரி சரி சிரிப்பு வரலனே. நெக்ஸ்ட் டே ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தால் வேலைக்கு ஆகுது போல். அடுத்ததாக ரியாக்ஷன் வீடியோக்கு ஃபேமஸான எம்டி அண்ட் அவரை பார்க்கலாம். அதாவது வெறும் ரீல்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு போடக்கூடாது. வித்து எதனா ஒரு சேலஞ்சு, புஷ்அப்ஸு இல்லை பாவக்காய் ஜூஸு அதை மாதிரி எதனா ஒன்று குடிக்கணும் கூட. கரெக்டு தானே? இப்போ அந்த ட்ரெயின் ஆட்டோவில் அந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ணுவோம். எவ்ரி 5 செகண்ட்ஸ் இல்லை 10 செகண்ட்குள்ளே ஒரு மீம் கண்டிப்பாக ஒன்று போட்டுடணும். இதான் நான் கண்டுபிடிச்சது. யாரும் கண்டுக்காதீங்க உன. போதும், இதோட நிறுத்திடலாமா இல்லை அடுத்து வேறு எதனா வீடியோ பார்ப்போமா? அடுத்து வினயவைன்ஸ் அவர். இவரெல்லாம் இப்படி தான் ஒரு வாரத்துக்கு 2 வீடியோலாம் எடிட் பண்ணி டக்குன்னு போடுறாருன்னு தெரியல. ஆனால் இவரோட வீடியோலாம் கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். டப்பு டப்பு டப்புன்னு ஓட்டுவார். இவரோட இப்போ மோஸ்ட் ஆஃப் வீடியோ எல்லாமே ரீல்ஸ் ட்ராக்ஷன் மாதிரி தான் இருக்கும். அப்புறம் ட்ரெண்டிங்காக எதனா ஒரு விஷயம் நடக்குதுனாக்கா அந்த ரீல்ஸ் எல்லாம் ஒன்று கூட்டி ஒரு வீடியோவை பண்ணலாம். இப்போ இந்த மணி அவர்லாம் பாருங்கள். சிலர்லாம் டைட்டில் வச்சுருக்காங்க பாரு, மணியுடன் விளையாடிய மணி. நியூஸ் சேனலுக்காரன் வச்சுருக்கான் பாரு, மணியே மணியின் ஒலியே. எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த டைட்டில் வச்சுட்டான் பாரு, மணியே மணியேன்னு டைட்டில் வச்சுருக்கான் பாரு. சிரிப்பாகுதுடே பாடாதே. திரும்பவும் மொபைல் ஹீட் ஆனதுனால கேமரா ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ பாதி வீடியோ ரெக்கார்ட் ஆகணும். உங்களை மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜச்சாய். அன்டில் தென் குட் பை. ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள எவ்வளவு தடைகள். காடு ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் பூம்பப்படும்.